இந்த ஆடி வெள்ளி அதுவுமா நம்மளுடைய அம்மா காளிம்மா நமக்கு அற்புதமான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிற ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட்டான இன்டர்நேஷ்னல் சர்டிஃபைட் டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரைக்கி ஹீலர். ஓகேவா? அண்டு பர்சனல் லிங்க் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதில் ரிவர்ட் பண்ணுறேன். அண்டு இப்போ நம்ம டிவைன் 369 சேனல் வந்து வருகிற 8/8 போர்ட்டல் அதுவுமா ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். 1 hour கிளாஸ் ப்ளஸ் இது 21 days வந்து நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியிலேருந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த கிளாஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க, நிறைய டெக்னிக்ஸ் கற்றுப்பீங்க, விசுவலைசேஷன் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணுங்கிறத கற்றுப்பீங்க. உங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷனை ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான ஒரு கிளாரிட்டி இந்த கிளாஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ 21 days வாட்ஸ்அப் சப்போர்ட் உங்கள் கூட இருக்கும். அதுவும் 8/8 போர்ட்டில் அதுவுமா இந்த கிளாஸ்க்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு இன்ஃபினிட்டி அபண்டன்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக இந்த கிளாஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். மேபி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, பட் இது உங்களோட லைஃபுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் தயாருன்னா இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். இது ஒரு லைவ் கிளாஸ் தான். நீங்கள் இன்ட்ரெஸ்டட், உங்கள் வாழ்க்கையிலுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் தயாருன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் அதில் சந்திக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். நான் இங்கே 2 செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். ஒன்று வந்து செட் 1 அண்ட் இன்னொன்று வந்து செட் 2. நீங்கள் வந்து மா காளிமாவோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக மா காளிமா என்ன கைடன்ஸ் கொடுத்து கார்டை சூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு மா காளிமா என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ வாங்க செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மா காளிமா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். செட் 1 கார்டுக்கு மா காளிமா என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க வந்திருக்காங்கன்னு பார்ப்போமா? தயாராக இருக்கீங்களா? நானுமே தயாராக இருக்கேன். எனக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு எனக்குமே தெரியாது. அப்பா, பைரவ யோகினியம்மா வந்திருக்காங்க, மந்திர சக்தி வந்திருக்காங்க. சூப்பர். என்னதான் நீங்கள் வந்து நான் எல்லாத்தையும் உங்கள் மனசுலேருந்து, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து, உங்களோட லிமிட்டட் பிலீஃப்ஸ், உங்களோட ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஃபியர் எவ்வளோத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணினேன் அப்படின்னு உங்களுக்கு வாய் வழியாக நீங்கள் சொன்னால் கூட, பட் ஸ்டில் உங்களோட ஃபியரை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத அந்த கார்ட்ஸ் மூலமாக நான் பார்க்குறேன். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டட். ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த மந்திரம் உங்களை ரொம்பவே பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகுது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அந்த மந்திர சக்தி உங்கள் கூட இருக்கிறதுனால மா காளிமா உங்கள் கூட துணையாக வர்றாங்க. சரியா? நீங்கள் அதுக்கு உங்களுக்குள்ளே இருக்க அந்த பயத்தை வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் இங்கே வந்து அவங்க கொடுக்குற மேஜர் பிளெஸ்ஸிங்ஸ். அதுக்கு நான் உன் கூட, நீ சொல்கிற மந்திர சக்தியாக நான் உன் கூட இருந்து உன்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய ஹார்ட் சக்ரா ஹீல் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். சில பேருக்கு வந்து ஹார்ட் சக்ரா ஹீலிங் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நான் இங்கே பார்க்குறேன். பார்க்கலாம் டேரோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. என்ன சூப்பர் மெசேஜுங்க பாருங்களேன். நீங்கள் ரொம்ப நாளாக ஃபினான்ஷியல் விஷயமாக இருக்கலாம், உங்களுடைய பேட் கர்மாவை இந்த அம்மா அழிக்க போகிறாங்க, அழிச்சிட்டாங்க. அந்த ஃபேஸ் வந்து எண்டப் ஆயிடுச்சு. நீங்கள் இத்தனை நாளாக பயந்து ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்த உங்களுடைய விஷயம் நடக்குமா நடக்காதா, முக்கியமாக பண ரீதியாக நம்ம வந்து ஜெயிப்போமா மாட்டோமா, சம்திங் உங்களை கரியராக இருக்கலாம். அதை பற்றி தான் எனக்கு இங்கே தெரியுது. அந்த விஷயத்துக்காக உங்களுடைய பேட் கர்மா எண்டப் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இந்த அம்மா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுடைய பயத்தை ரிலீஸ் பண்ணுங்க உங்களுக்கு. ஏன்னா
நீங்கள் புது முயற்சியை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. ஏன்னா இங்கே முடிஞ்சிச்சுன்னா, ஒரு விஷயம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த விஷயம் தொடக்கம்னு ஒன்று இருக்க தானே செய்யும். அந்த தொடக்கத்துக்கு நீ அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு உனக்குள்ள அந்த ஒன்று ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு விஷயத்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படியே தள்ளி தள்ளி போடுற அந்த ஒரு ஹேபிட்டை ரிலீஸ் பண்ணுங்கள். அதை பண்ணும்போது தான் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து பிடிச்சிக்க முடியும். பிடிச்சாதான் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் ரீதியான பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள் கார்ட்ஸ் பாருங்கள், 10 ஆஃப் ஃபஸ்ட் 10 1 0, அதுக்கடுத்து பாருங்கள் 1 1. ஸோ 10 எண்ட் ஆஃப் த சைக்கிள், அடுத்த நியூ பிகினிங் 1 1. பாருங்கள் எவ்வளோ அழகாக கார்ட்ஸ் நமக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க பாருங்கள். காளியம்மாவுடைய பிளெஸ்ஸிங்ஸு செட் 1 கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே காளியம்மா கொடுத்துருக்காங்க. எங்கேயும் ஆனால் பணம் வந்து உங்களுக்கு லீக் ஆகிற மாதிரியும் காளியம்மா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மேபி அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் இனிமேல் கொஞ்சம் அதை கவனமாக பார்த்துக்கோங்க, சரியா? பட் ஆனால் உங்களுடைய ஃபேஸ் வந்து பேட் கர்மா வந்து எண்டப் ஆயிடுச்சு. இதுக்கே நீங்கள் ஒரு பெரிய கிராட்டிடியூட், உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் கூட நான் சொல்கிறேன். அந்த அளவு கஷ்டத்தை உங்களை காளியம்மா வந்து தாங்கி பிடிச்சு உங்களை அழகாக கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்து இப்போ ஒரு புது ஃபேஸு, புது சாப்டர் உங்கள் லைஃப்பில் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் மந்திர சக்தி மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. திருப்பி 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 உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை திருப்பி சொல்லுங்கள். அந்த மந்திரம் உங்களை பாதுகாப்பு, புது புது விஷயங்களை எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும், உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும், உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுத்து உங்களுக்கு நீங்களே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு விதமான ஒரு டிவைன் பிளெஸ்ஸிங்ஸை வந்து கண்டிப்பாக அவங்களுடைய மந்திர சக்தி கொடுக்குங்கிறதா இன்றைக்கி இந்த அம்மாவோடைய பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் நிறைய இனி வரக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் நிறைய பணத்தை ஈர்க்க போகிறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கிராட்டிடியூட் சொல்லுங்கள். நீங்கள் என்ன செட் ஆஃப் கார்ட் சூஸ் பண்ணீங்க, நான் சொன்ன ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நாம் இப்போ செட் 2 ரீடிங் பார்க்கலாம். இப்போ வாங்க செட் 2 கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு ரீடிங் பார்க்கலாம், சரியா? செட் 2 கார்ட் சூஸ் பண்ணவங்க காளியம்மா யார் வந்திருக்காங்க, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரே கார்டு தான் வந்திருக்கு, தக்ஷிணாம்மா வந்திருக்காங்க. சூப்பர் இல்லை? இந்த அம்மா வந்துட்டாலே உங்கள் லைஃப் வந்து கிரேட்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும், கிரேட்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த அம்மா சொல்கிறாங்க. டேரோ மூலமாக என்ன கொடுக்குறாங்க என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். எஸ், பாருங்கள். ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் என்ன ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இல்லாததுக்கு ஏங்குற மாதிரியும் இருக்கிறத கவனிக்காத மாதிரியும் இந்த கார்ட்ஸ் எனக்கு காமிக்குது. அப்படி தான் இந்த அம்மா எனக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு கிடச்சிருக்க அத்தனை பிளெஸ்ஸிங்ஸ் ப்ரெசண்ட்டாக உங்கள் லைஃப் எப்படி இருக்குது, அதுக்கு நீங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். தவிர நீங்கள் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும், ரொம்ப செல்ஃபிஷாக இல்லாமல் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும். மற்றவங்களுக்காக கொஞ்சம் அவங்க இடத்துல இருந்து யோசித்து பார்க்கணும் அப்படிங்கிற இதையும் இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக பாடம் இது வரைக்கும் கற்றுக்கிட்டாச்சு, இனிமேலும் நம்ம கற்றுக்க தான் போகிறோம். ஸோ உங்களுடைய இந்த வாழ்க்கை பாடத்தை இந்த அம்மா உங்களுக்கு அழகாக கூடயே இருந்து ரொம்ப பாதுகாப்பாக உங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க கற்றுக்கிறதுக்கு. தவிர எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தெரியாதவங்க இந்த அம்மாக்கிட்டேயே கேளுங்க, எனக்கான கிஃப்ட்ஸ் என்ன. ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்டு இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். உங்களோட இன்ட்யூஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் இருப்பீங்க. அடுத்தடுத்து அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் எதையும் செய்கிற மாதிரி இருக்குது.
உங்களோட இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு விஷ் ஃபுல்ஃபில்லிங் ஆன ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. அதுவும் ஒரு ஒரு லேடியால். அந்த லேடி வந்து வேறு யாரும் இல்லை, கண்டிப்பாக மா காளியோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஒரு லேடி ரூபத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது. எனக்கு ப்ரெக்னென்சி கேட்குது, எனக்கு ப்ரெக்னென்சிக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்க போகிறது நான் பார்க்குறேன். தவிர எமோஷ்னலாக ஃபுல்ஃபில்லிங் மேபி ரீயூனியனுக்கு ஆகலாம், அந்த மாதிரி அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்கள் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக மாறப்போகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ஒன்று தான், செல்ஃப்லெஸ்ஸாக இருங்க, ஜெனராசிட்டியாக இருங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள், கைண்ட் ஹார்ட்டடாக இருங்க. உங்கள் லைஃப் பீஸ்ஃபுல்லாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. இதுதான் செட் 2க்கான ரீடிங். மா காளியம்மாக்கு கிராட்டிடியூட் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சா அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் நெக்ஸ்ட் ரீடிங்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.